ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது வாரம் சனிக்கிழமையில் அன்னை மரியனுடைய தலைமையில் இந்த நாட்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சிந்தனைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் வரி தண்டுவோரையும் ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுடைய ஜெபத்தை பற்றி நம்மோடு பேசுகிறார். இந்த பரிசேயர் நல்ல மனிதராக வாழ்கிறார், சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதராய் வாழ்கிறார், ஆலயத்திற்கு பணம் தருகிறார், மோயிசனுடைய சட்டங்களை கடைபிடிக்கிறார், எல்லாவற்றையும் செய்து கொண்டு மற்ற மனிதரைப் போல இல்லாமல் நான் உயர்ந்தவனாக கடவுளுக்கு முன் காட்டிக்கொள்கிறார். ஆனால் வரி தண்டுபவன் கடவுளை பார்க்கக்கூட முடியாமல், வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட முடியாமல் மார்பில் அறைந்து கொண்டு, பாவி ஆண்டவரே, நான் என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயர் அல்ல, வரி தண்டுவோரே கடவுளுக்கு உகந்தவராய் ஆலயத்தை விட்டு சென்றார் என்று. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பெரிதை பற்றி சொல்லுகின்ற போது த க்ரை ஆஃப் த கான்ஷியன்ஸ் என்று சொல்லுகிறார். மனசாட்சியின் கூக்குரல். மனசாட்சியின் கூக்குரல் ஒருவருடைய தவற்றை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. ஒருவருடைய தவறு என்னது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது அமைதியாக இருக்கின்ற போது கடவுளுடைய கூக்குரல் மனிதனுடைய இதயங்களில் ஒலிக்காமல் இருக்கின்ற போது அவருடைய பாவம் அவருக்கு தெரிவதில்லை. மனசாட்சியின் கூக்குரல் கேட்கப்படாமல் இருக்கின்ற போது அந்த மனிதன் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க முடியாது. இந்த பரிசேயன் செய்வதெல்லாம் சரிதான், ஆனால் தன்னிடம் குற்றமே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு மனம், அதுதான் கடவுளுக்கு முன்னால் பிடிக்காத விஷயம். குற்றமே இல்லாத மனிதன் இருக்க முடியாது. கடவுளின் பிரசன்னத்தில் தன்னை தாழ்த்திக் கொள்கின்ற மனிதன், உடைந்த உள்ளத்தை கொண்ட மனிதன் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வெளியே செல்கிறான். இந்த வரி தண்டுபவனுடைய வாழ்வில் த க்ரை ஆஃப் த கான்ஷியன்ஸ், மனசாட்சியின் கூக்குரல், மனசாட்சியின் சப்தம் அவனுடைய குறைகளை சொன்னது அவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறிச் சென்றான். நம்முடைய மனசாட்சியை மழுங்கடிக்காமல், அமைதியாக்கிவிடாமல், சிறு சிறு தவறுகளை கூட உரக்க உரைக்கின்ற ஒரு மனசாட்சியை நம் வாழ்வில் கொண்டிருப்போம். அது கடவுளின் பாதையில் நம்மை செம்மையாய் வழிநடத்தும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நீர் தந்த கொடைகளுக்கு நன்றி. எங்களுக்கு நீர் தந்த வல்லமைகளுக்கு நன்றி. எங்களோடு நீர் நடந்து வருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த கொடைகளுக்கெல்லாம் நன்றி. எங்கள் தவறுதலை நாங்கள் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, உம்மிடம் மன்னிப்பு கேட்க எங்களுக்கு உமது அருளை தருகிறீரே ஆண்டவரே, அதுவே போதும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் வல்லமை செய்வோம் ஆண்டவரே. உம்மிடமிருந்து அருளை பெற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு ஏற்புடையவராகிவிடு செல்வோம். எப்பொழுதும் நாங்கள் மழுங்கடிக்கப்பட்ட மனசாட்சியை கொண்டிருக்காமல்
எப்பொழுதும் தவறுகளை கூக்குரலிட்டு உரைக்கின்ற மறைசாட்சியை எங்களுக்கு தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.